இனி உன் தேசத்தில் ஆண்டவரே நாசமும் அழிவும் ஏற்படுவதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஓ கொடுமை உன் தேசத்தில் வருவதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஓ என் தேவன் அப்படியே நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் வாசல்களை துதி என்றும் ஆண்டவரே நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பறைசாற்றத்தக்கதாக என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை என் தேவன் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் அதிபதிகளை நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகிறவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உலகத்தில் உள்ளதான அநேக சபைகளுக்காய் நாம் ஜெபிக்க நேரம் இல்லாதபடி நாம் பொதுவாக ஜெபிக்க இருக்கிறோம். கிரெஃப்லோ டாலரை எத்தனை பேருக்கு தெரியும்? கிரெஃப்லோ டாலர் அமெரிக்கன் பாசிட்டிவ் பிரீச்சர். அவருடைய ஆலயத்திலே அவருடைய வொர்ஷிப் லீடரை ஆலயம் சபை நடந்து கொண்டிருக்கும் போதே ஒருவன் அந்த துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு விட. நாம் எதற்கு சொல்ல வருகிறேன் எனில், நம்முடைய ஆண்டவரின் நாட்களில் ஆலயங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய், ஆலயங்கள் தாறுமாறான காரியங்கள் நடைபெறாமல் தேவன் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய், இந்த நாட்களில் சத்தியம் ஆலயங்கள் போதிக்கப்படத்தக்கதாய், ஜனங்கள் பய உணர்வுகளாய் இந்த நாட்கள் வாழத்தக்கதாய், வெறும் செழுமையை நோக்கி மாத்திரமல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அதற்குள்ளாய் ஜீவிக்கத்தக்கதாய், உலகம் எங்கும் இருக்கிறதான பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய், நம்முடைய தலைமையரை எல்லாம் இங்க உள்ளவங்களை மாத்திரம் நம்ம நினைச்சுக்கொள்ளும், நம்ம ஆலயத்தில் இருக்கவங்க மாத்திரம் நம்ம நினைச்சுக்கொள்ளும். நம்முடைய முடியை எண்ணுவதற்கே நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலையில் உள்ளதான முடிகளை கூட எண்ணி இருக்கிறான். எல்லா பரிசுத்தவான்கள் மேல நம்முடைய ஆண்டவர் கரிசனோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மீது நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு அக்கறை கொண்டவராய் இருக்கிறபடியினால் தேவன் நாட்கள் தேவாலயங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய், பரிசுத்தவான்களை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய், கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய், தேவனுக்குள்ளாய் உண்மையாய் இருக்கத்தக்கதாய் ஜெபிப்போம். இந்த நாட்களில் விஓஎம் இந்த நாட்களில் சீக்கிரதான மினிஸ்டர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த விதமான செய்திகள் நைஜீரியாவில் பிடிக்கப்பட்டது, கென்யாவில் பிடிக்கப்பட்டது, ஆங்காங்கே இருக்கிறதான அல்லது வியட்நாம் சிறைகளில் இருக்கிறதான கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடுகிறவர்களை சந்திக்கிறது. விஓம் ஆங்காங்கே அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட், ஐஇஎம், இது போல இந்த நாட்கள் பலவிதமான இந்த நாட்கள் நமக்கு தெரியாதான ஆங்காங்கே இருந்து கொண்டு கிடியோன் சர்ச்சஸ் மிக தீவிரமான காரியங்கள் இந்த நாட்கள் பின்னணியில் இருந்து இந்த நாட்கள் செய்து கொண்டிருக்கிறார். இவ்விதமான நிறுவனங்களை தேவன் ஆசீர்வதிக்கத்தக்கதாய், இவர்கள் மூலமாக இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யத்தக்கதாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய கர்த்தர் நாட்கள் பெரிய கிருபையாய் இதற்காய் சகோதரர் ரெஜிலின் அவர்கள் இதற்காய் ஜெயிப்பார்கள். வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இவர்களுக்கு ஏற்றதான தேவைகளை கத்த சந்திப்பீராக, பாதுகாப்புகளை கத்த கட்டளையிடுவீராக, ஊழிய திட்டங்களை கத்தர் வகுத்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவைகள் ஆண்டவரே அந்த திட்டங்களை ஆண்டவரை நிறைவேற்ற எங்கள் ஆண்டவனில் பலம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அநேக ஊழிய பாரங்கள் உள்ளதான ஊழிய ஸ்தாபனங்களை கத்தனை உருவாக்கும்படியாய் எழுப்பும்படியாய் நல்ல தலைவர்களை கத்த எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தில் இருக்கிறதான வசனங்களை ஆண்டவரே கத்தாவே முழுமையாய் ஜனங்களுக்கு சென்றடையத்தக்கதாக ஆண்டவர் நல்ல போதகர்களை ஆண்டவரே கத்தர் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் தலைவர்களையும் கத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க, விழுந்து விடாதபடிக்கு கத்தவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நாம் போக முடியாத இடத்துக்கு நம்முடைய ஜெபம் சென்றிருக்கிறது. அதனுடைய சாட்சிகளையும் கேட்டோம். கர்த்தர் எப்படியாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேக அற்புதங்களை செய்ய போவதற்காக கரங்களை தட்டி வர மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு உட்காருங்க. நம்ம ஆல்ரெடி இப்ப 40 நிமிஷம் லேகிங்ல போய்கிட்டு இருக்கோம். இதுல என்ன தெரியுதுன்னா, செபிக்கிறதுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கிறது. எல்லாரும் வாஞ்சியோட இருக்கிறோம். இது போல தொடர்ந்து நம்ம அடிக்கடி நடத்தணும்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே இப்போ சகோதரி பிரேம் அவர்கள் வந்து தன்னுடைய சாட்சியை பிரேயர்ஸ் நிமித்தமாக அவர்கள் கண்ட பலனை, நன்மைகளை தேவநாமத்தின் மகிமைக்காய் சுருக்கமாக பகிர்ந்து தேவநாமத்தை மையப்படுத்துவார்கள். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய பெரிய கிருபையினால ஷார்ஜா ரோலோ பகுதியிலே 2008 ஒரு ப்ரேயர் செல்லை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். பிரதர் சி போட் ராஜாவும் அலெக்ஸ் பிரதரும் சேர்ந்து இந்த ப்ரேயர் செல்லை தொடங்கி வைத்தார்கள். எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. 2010 முதல் கொண்டு பிரதர் லாரன்ஸும் பிரதர் சைமனும் இதை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எத்தனையோ தடைகள் இருந்தாலும் தடைகளை நீக்கி கர்த்தர் இந்த ப்ரேயர் செல்லை நடத்த முடியாது கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். 3-4 ஃபேமிலிஸாய் சேர்ந்து நாங்கள் இந்த ப்ரேயர் செல்லை நடத்தி வருகிறோம். அதில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறோம். இப்படி நாங்கள் ஒரு ஃபார்மேட்டை வைத்திருக்கிறோம். யார் யார் என்ன செய்வது என்று சொல்லி இப்படி நாங்கள் அனைவரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுகிறோம். ஃபேமிலியாக இருக்கிறபடியால் நாங்கள் எங்கள் குடும்பங்களே இருக்கிற பிள்ளைகளும் சேர்ந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறார்கள். இது எங்களுக்கு மிகவும் பலனாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் பிரேசலுக்கு மனாசே, த ட்ரைப் ஆஃப் மனாசே என்று சொல்லி பெயர் வைத்து நாங்கள் முக்கியமான காரியங்களை குறித்து ஜபித்து வருகிறோம். விசேஷமாய் சபைக்காய் ஜபிக்கிறோம். சகோதரருக்காய், லீடர்ஸ்க்காய், எல்டர்ஸுக்காய், சபையில் நடக்கிற ஊழியங்களுக்காய், இங்கே சபையில் வைத்திருக்கிற பிரேயர்ஸலுக்காய் நாங்கள் பாரப்பட்டு ஜபித்து வருகிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற காரியங்களை குறித்து கூட இந்த பிரேயர்ஸில் வைத்து ஜபித்து வருகிறோம். நாங்கள் 2-3 ஃபேமிலியாக இருப்பதால் எங்களுடைய காரியங்களை மனம் விட்டு பகிர்ந்து கொண்டு பாரத்தோடு ஜபிக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த பிரேயர்ஸில் அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். நிறைய காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் 1-2 காரியங்களை கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். எங்கள் பிரேயர்ஸிலே ஒருவருக்கு திடீரென்று டெர்மினேஷன் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். நாங்கள் மிகவும் கலங்கி போனோம். ஆனாலும் விசுவாசிக்கிறேன் பதறான் என்று சொல்கிறபடியால் நாங்கள் விசுவாசத்தோடு இந்த காரியத்தை வைத்து நாங்கள் ஜபித்து வந்தோம். இந்த பிரேயர்ஸலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்றால், எங்கள் குடும்பங்களிலே ஒரு காரியம் நடந்தால் நாங்கள் எப்படி பாரப்பட்டு கண்ணீரோடு நாங்கள் ஜெபிப்போமோ அப்படி இந்த காரியங்களை வைத்து நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்தோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி ஜெபித்தோம். காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். நாங்கள் உபவாசத்தோடு ஜெபித்தோம். ஒரு சில நாட்களுக்குள் கர்த்தர் அந்த சகோதரனுக்கு நல்ல ஒரு வேலை தந்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, எங்கள் பிரேயர்சாலையில் இருக்கிற ஒரு சிஸ்டருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கேன்சர் என்று சொன்னார்கள். அந்த பேபியோட பேர் பல் என்று சொல்லி ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்தோம். அந்த பிள்ளை யார் என்று இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் நாங்கள் விசுவாசித்தோம். கர்த்தர் இந்த பிள்ளை மூலமாக ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு ஜெபித்தோம். கர்த்தர் பெரிய விடுதலையை கட்டளையிட்டார். எங்கள் ஜெபங்களை கேட்டார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, ஹஸ்பண்டோட பிரதர் டாக்டருக்கு இந்தியாவிலிருந்து ஒரு செய்தி திடீர் என்று வந்தது. அவனுக்கு பிளட் கேன்சர் என்று சொல்லி நாங்கள் மிகவும் கலங்கி போனோம். ஆனாலும் சபையில பிரேயர் ரிக்வெஸ்டாக வைத்தோம். பிரேயர் செல்லில் ஒரு ரிக்வெஸ்டாக வைத்து நாங்கள் விடாமல் ஜெபித்தோம். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. அவள் மிக வேர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நாங்கள் சென்று பார்த்து வந்தோம். அவள் கீமோதெரப்பி எல்லாம் எடுத்துக்கொண்டு அவள் இருந்த நிலையை இப்பொழுது நினைத்து பார்த்தால் கர்த்தரை துதிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது. அவள் கடைசி நிமிடம் வரையிலும் அந்த நாங்கள் இந்தியாவில் அவளை சென்று பார்த்து விட்டு நாங்கள் வரும்பொழுது கூட ஏர்போர்ட்டில் நினைத்தோம், ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வரும் என்று சொல்லி. பிகாஸ் ஷி வாஸ் லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் நாங்கள் இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்தோம். அவரோட பேரண்ட்ஸும் வேலையை ரிசைன் செய்து விட்டு அந்த பணத்தை வைத்து இந்த பிள்ளையை பார்த்து கொண்டார்கள். சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு அப்பொழுது நாங்கள் வந்து பிரேயர் செல்லில் நாங்கள் சொன்னோம், இங்கே பிரேயர் ரிக்வெஸ்ட் வைத்தோம். அநேகர் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். மாதங்களும் வருடங்களும் கடந்தது. 2 வருடத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். அவளுக்கு பிளட் கேன்சர் இருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தந்தார். இப்பொழுது நாங்கள் விடுமுறைக்கு சென்ற பொழுது அவளை பார்த்து எனக்கு பயங்கர வேதனையா இருந்தது. நான் கடந்த முறை நல்லிவு செல்லும் பொழுது கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து முடியெல்லாம் போய் அவள் உருவம் எல்லாம் ரொம்ப வேதனைக்குள்ளாக இருந்தது. இப்பொழுது நான் சென்று பார்க்கணும். இப்போ கிரேட் 4 படிக்கிறாள். எல்லா சில்ட்ரனோட இவள் ஒரு நார்மலாக இருக்கிறாள். நல்ல பலத்தோடு இருக்கிறாள். கர்த்தரோட நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இப்படி பிரேயர் செல்ல பல காரியங்களை நாங்கள் உபவாசத்தோடும் பிரார்த்தனோடு எங்கள் குடும்பங்களில் நடந்தால் எப்படி இருக்குமோ அதே போல நாங்கள் வேதனையாய் நாங்கள் எங்கள் காரியங்களை கர்த்தரோட சன்னிதானத்தை வைத்து நாங்கள் ஜபித்து வருகிறோம். கர்த்தரோட நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தை நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது. 2005 நாங்கள் இந்த தேசத்துக்கு நாங்கள் வந்த பொழுது பிரதர் தம்புராஜோட ஃபேமிலிக்கும் பிரதர் வில்லியமோட பிரேயர் செல்லுக்கும் நாங்கள் செல்வது உண்டு. தவறாமல் நாங்கள் செல்லுவோம். அப்பொழுது சென்று கொண்ட ஒரு எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அது நிமித்தமாக இந்த தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் இந்த பிரேயர் செல் தான் காரணம் என்று நான் உறுதியாய் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து சொல்ல முடியும். அப்பொழுது நான் சூழ்நிலை வழியாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்கள் குடும்பம் பிரிந்துவிடும் என்ற சூழ்நிலை வந்தது. இந்த பிரேயர் செல்லை நாங்கள் அணுகினோம். நாங்கள் சொன்னோம், இப்படியாய் நாங்கள் காரியங்களை குறித்து வாரப்படுகிறோம், எங்களுக்காய் நீங்கள் ஜபிங்கள் என்று சொல்லி அவர்கள் உடனே பிரேயர் செல்லாக எங்களுக்காய் ஜபித்தார்கள்.
நாங்கள் சபையாய் ஜெபிக்கவில்லை, சபைக்கு நாங்கள் சொல்வது எப்படி என்று கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் பிரேசல்ல சொன்னோம், அவர்கள் ஜெபித்தார்கள், நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் குடும்பமாய் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிரேசலும் இந்த சபையும் என்று சொல்லி தான் நான் சொல்ல முடியும். இந்த சபை மூலமாக கர்த்தர் இப்படி நல்ல பிரேசலை வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, பிரேசலை நாங்கள் பாரப்பட்டு நாங்கள் ஜெபித்து அநேக காரியங்களை கர்த்தர் விட தந்திருக்க. விசேஷமா எங்கள் சிறு பிள்ளைகளுக்காய், நாங்கள் சபையில உள்ள சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்து வருகிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் வருங்காலத்திலே பாஸ்டர் சொல்லுது போல ஒரு ஊழியக்காரனாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிகமாய் பாரப்பட்டு ஜெபித்து வருகிறோம். இது எவ்ரி